ஏங்க பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு? வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா. ஏ பர்மனண்டா இங்கே தங்கிடலான்னுதான். அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? வேலையா? இட்ஸ் கான். போயிருந்தே. என்ன மாப்ள விளையாடுறீங்களா? விளையாண்டதால தான் வேலையா போச்சு மாமா. அவசர தேவைக்கு ஒரு 5000 வேணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். இதோ வந்துடும் அதோ வந்துடும் சொல்லிட்டு அவ இங்கே பர்மனண்டா தங்கிட்டா. நானும் தனியா இருந்து காரம் வர அதிகம் சாப்பிட்டேன் பாருங்க. பொறுக்க முடியல. ஆபீஸ்ல மலையாள ஹீரோயின் கணக்கா ஒரு டைபிஸ்ட் இருந்தா. லேசா பின்னாடி ஒரு தட்டுனா அவ போய் நேரா சீரியஸா மேனேஜர்கிட்ட சொல்லிட்டா. அந்தால ஹீரோ மாதிரி நம்மள 4 வார்த்தை கேட்டான். தன்மானம் உள்ள குடும்பம் பாருங்க நம்மளத. வில்லன் மாதிரி சின்ன பிளேட் எடுத்து 4 கீர்க்கு இருந்தேன். உடனே போலீஸ் எஃப்ஐஆர் கேஸ்னு வேலை இருந்து தூக்கிட்டாங்க. போச்சு. இதுக்காக நானே கவலைப்படல. நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க? இந்த பாருங்க மாமா, உங்களுக்கும் வயசாயிடுச்சு. இத்தனை பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல என்ன மாதிரி ஒரு ஆம்பளை துணை தேவைன்னு தோணுச்சு, வந்துட்டேன். இதே ஊர்ல வேற வேலையை பாத்துக்கிறேன். அது வரைக்கும் என் செலவு நீங்க பாத்துக்கோங்க. சார் முதல்ல என்ன விட்டு பேசுங்க, நேரம் ஆகுது. முதல் செலவு மாமா, ஆட்டோக்கு 30 ரூபாய் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. என்னங்க பஸ் காசு இருக்கா? இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். ஏன் வருத்தப்படுறேன்? நடக்கிறதுக்கு கால் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும்.